மானம் உள்ள தமிழன் நினைத்தான் என்று சொன்னால், சூடு சொரணை உள்ள தமிழன் நினைத்தான் என்று சொன்னால் உறுதியேற்பான். எந்த விலை கொடுத்தேனும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது கடைசி ஆட்சி என்று சொல்லக்கூடிய உறுதிப்பாட்டை எடுத்துவிட்டு செல்லுவான். ஒரு கிராம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் வந்துவிட்டது. கஞ்சா சர்வ சாதாரணமாக கிடைக்கின்றது. எல்லா போதைப் பொருட்களும் வந்த காரணத்தினாலே பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவர்களும் கூட போதைக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது. கொண்டிருக்கிறது அல்ல, வந்துவிட்டது. இன்னும் கொஞ்ச நாள் போயாச்சுன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்களுக்கு ஆண்மை குறைவு வந்துவிடும். வந்துகிட்டு இருக்கு. நாளைய தலைமுறை சொல்லும், ஆண்மையற்ற இளைஞர்கள் தமிழர்களாக இருந்த காரணத்தினாலே தமிழகத்திலே பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது என்று சொல்லி, இதை விட அவமானம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தேவையா? இந்த நிலை தொடர்ந்தது என்று சொன்னால் உங்கள் குழந்தை உங்களுக்கு இல்லை. 1971 முதல் என்னுடைய பட்டப்படிப்பை முடிக்கும் வரைக்கும் இந்த விருதுநகரிலே பயின்றவன் நான். இதே மைதானத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேசுவதையும் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் பேசுவதையும் நான் கேட்டிருக்கின்றேன். இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சாதாரண ஒரு கூட்டம் அல்ல. நானும் இதே மைதானத்திலே ஏழை இந்து மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை கொடுத்தாக வேண்டும் என்கின்ற ஜூலை போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இதே பகுதியிலே இதே மேடையிலே நானும் பேசியிருக்கின்றேன், அன்று மாநில தலைவராக. என் அன்புக்குரிய பெரியோர்களே, வருகின்ற தேர்தல் உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிகளுடைய தலையெழுத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது தமிழகத்திலே அவர்கள் ஆட்சியை கைப்பற்ற அள்ளிவிட்ட வாக்குறுதிகளுக்கு அளவே கிடையாது. வாயில் வந்ததையெல்லாம் வாக்குறுதிகளாக வாரி வழங்கினார்கள். மூதறிஞர் ராஜாஜி போன்றவர்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்த பின்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்தாபகர் அண்ணா அவர்கள் எதையெல்லாம் தமிழகத்திலே நினைத்து கூட பார்க்க கூடாது என்று நினைத்தாரோ அவற்றையெல்லாம் அண்ணாவினுடைய விருப்பத்திற்கு மாறாக தமிழகத்திலே கொண்டு குவித்தது அதற்கு பின்பாக வந்த திராவிட முன்னேற்ற கழக கலைஞருடைய ஆட்சி. 1937 மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழகத்திலே மதுவிலக்கை கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்பாக பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் அவருடைய ஆட்சி காலங்களில் எல்லாம் மதுவின் வாடையே இல்லாத தமிழகமாக, வளர்ச்சி நிறைந்த தமிழகமாக தமிழகம் இருந்து கொண்டிருந்தது. கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பாக மதுக்கடைகளை, சாராய கடைகளை, கள்ளுக்கடைகளை திறப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் வாக்களிக்கும் போது எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று அன்று ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்க முடியும்.
அவர் சொல்லுகிறார், உங்கள் கையிலே ஒரு கையிலே பூநூலை பிடித்துக் கொள்ளுங்கள், மறுகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களியுங்கள். இதனுடைய பொருள் என்ன? உன்னுடைய மனசாட்சி சொல்லுகிறது நீ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்காதே என்று. ராஜாஜி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட இந்த தேர்தலிலே என்னை நம்பி நீ வாக்களி என்று சொன்னார்கள். திமுக வெற்றி பெற்றது. அன்பிற்குரிய பெரியவர்களே, எந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வருவதற்காக எந்த முயற்சி எல்லாம் எடுத்தாரோ அவருடைய விருப்பத்திற்கு மாறாக சாராய கடைகள் திறக்கப்பட்டன. தமிழகத்திலே லாட்டரி சீட்டெல்லாம் வந்தது. இன்று நிலைமை என்ன? இன்று தமிழகத்திலே டாஸ்மாக் கடைகளுக்கு மேலாக போதைப் பொருட்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. இந்த போதைப் பொருட்களுடைய தாக்கம் தமிழகத்திலே என்ன விளைவுகளை ஏற்படுத்த இருக்கின்றது? எனது அருமை பெரியவர்களே, ஒரு கிராம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள். பேரெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு கிராம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் வந்துவிட்டது. கஞ்சா சர்வ சாதாரணமாக கிடைக்கின்றது. எல்லா போதைப் பொருட்களும் வந்த காரணத்தினாலே பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவர்களும் கூட போதைக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. வந்துவிட்டது, வந்து கொண்டிருக்கிறது அல்ல, வந்துவிட்டது. இன்னைக்கு டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய பிராண்டி மற்ற ஐட்டங்கள் அதை விட எல்லாம் மிக கொடுமை நிறைந்ததாக இந்த போதைப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றதே. இதை பயன்படுத்துவது யார்? பெற்றோர்களுக்கும் தெரியாமல் குழந்தைகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இது நான் அரசியலுக்காக பேசவில்லை, உங்களுடைய வாக்குகளையும் பெறுவதற்காக மட்டும் நான் பேசவில்லை. இந்த என் தமிழகம், என் தமிழ் இனம் வாழ்ந்தாக வேண்டும். என் தமிழினம் வாழ வேண்டும் என்று சொன்னால் என் தமிழ் சொந்தங்கள் வீரியமிக்கவர்களாக, எழுச்சி பெற்றவர்களாக வந்தாக வேண்டும். இன்று சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன கொஞ்ச நாள் போயாச்சுன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்களுக்கு ஆண்மை குறைவு வந்துவிடும். இப்பவே வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தற்செயலாட்டு ஒரு புத்தகம் படித்தேன். கல்விக்கூடங்கள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் ஆட்சிக்கு வந்த உடனடியாகவே மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர். அவர் ஆட்சிக்கு வந்தபோது தமிழகத்திலே கல்வியினுடைய சதவிகிதம் 4. அவர் ஆட்சியை விட்டு இறங்கும் போது தமிழகத்தினுடைய கல்வி விகிதம் 48. எத்தனை மடங்குகள்! இன்று இந்த தமிழக அரசாங்கம் இந்த ஆண்டு மட்டும் 2025 ஆண்டு மட்டும் மூடியிருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள் 208. 208 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. 208 பள்ளிக்கூடங்களிலே யார் படிக்கின்றார்கள்? லட்சாதிபதி படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடமா? கோடீஸ்வரர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களா? அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய சாதாரண ஏழை மக்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் 208 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. 208 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு, அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இலவச கல்வி 208 பள்ளிகளிலே இல்லாமல் போய்விட்டது.
இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் தனியார் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு அவர்கள் சென்றாக வேண்டும். கட்டணம் இல்லாமல் அங்கே படிக்க முடியாது. இது இன்றைய நிலைமை. இன்னைக்கு தமிழகத்தில் பிறப்பு விகிதம் குறைந்திருக்கின்றது. அதில் பல கணக்குகள்லாம் சொல்றாங்க. எனது அருமை சொந்தங்களே, பிறப்பு விகிதம் குறைகிறது என்று சொன்னால் பிறப்பு விகிதம் குறைவதற்கு என்ன காரணங்கள் நாளைய தலைமுறை சொல்லும். ஆண்மையற்ற இளைஞர்கள் தமிழர்களாக இருந்த காரணத்தினாலே தமிழகத்திலே பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது என்று சொல்லி, இதை விட அவமானம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தேவையா? இந்த சூழ்நிலையை யார் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள்? யார் இதற்கு காரணம்? இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க போகின்றீர்களா? இந்த நிலை தொடர்ந்தது என்று சொன்னால் உங்கள் குழந்தை உங்களுக்கு இல்லை. உங்கள் குழந்தை உங்களுக்கு இல்லை. பச்சை குழந்தைகள் மூளை மழுங்கடிக்கப்படுவார்கள், மூளை பேதலித்து விடுவார்கள். இந்த அவலம் நம் வீட்டு குழந்தைகளுக்கு தேவையா? பல காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு. நான் இந்த பல காரணங்களை சொல்லவில்லை. என் குழந்தைகள் உடனே நினைக்காங்க பொன் ராதாகிருஷ்ணன் 10 பிள்ளைய பெற்று வச்சிருக்கான்னு நினைக்காங்க. எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, ஒரு கருமாந்திரமும் கிடையாது. இன்னைக்கு நாங்க செத்தேன்னு சொன்னா என்னை தூக்கி கொண்டு போய் நாகர்கோவில் அரசு ஆஸ்பத்திரியில் என் பிணத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு. உங்க பொறுப்பு. எனக்கு ஒண்ணும் கிடையாது. உங்கள் நிலைமை, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், இதில் நினைத்து பாருங்கள். ஏதோ இந்த மேடையில் வந்து இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா நஷ்டம் எனக்கு அல்ல, நஷ்டம் உங்கள் குடும்பத்திற்கு. எனவே அந்த அவல நிலை மாற்ற வேண்டும் என்று மானம் உள்ள தமிழன் நினைத்தான் என்று சொன்னால், சூடு சொரணை உள்ள தமிழன் நினைத்தான் என்று சொன்னால் அந்த தமிழன் உறுதியேற்பான். எந்த விலை கொடுத்தேனும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது கடைசி ஆட்சி என்று சொல்லக்கூடிய உறுதிப்பாட்டை எடுத்துவிட்டு செல்லுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் போது நான் உறுதியெடுத்து விட்டேன். என் எதிரே இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனுடைய பேரிலே, என்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பேரிலே, என்னுடைய மூதாதையருடைய பேரிலே நான் உறுதியெடுத்திருக்கின்றேன். நான் செல்லுகின்ற இடமெல்லாம் சொல்லுவேன், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வந்தது என்று சொன்னால் நம் குடும்பம் அருகி போய்விடும். அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்காக நான் உழைப்பேன் என்கின்ற உறுதிப்பாட்டோடு நீங்கள் செல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.